தொழில்நுட்ப கோளாறால் சிலாபத்திற்கு மேலே 2 மணி நேரம் சுற்றிய துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் பாதுகாப்பாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. 202 பயணிகளுடன் கொழும்பிலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட குறித்த விமானத்தில் பயணத்தின் போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு அவதானிக்கப்பட்டது. அதாவது பயணத்தை தொடங்கிய சிறு பொழுதுகளிலேயே விமானத்தின் சக்கரங்களை உள்ளிழுக்கும் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டறிந்துள்ளார். அதன் பின்னர் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கோரியுள்ளார். இருப்பினும் முழு பயணத்திற்கும் தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடியாமல் போயுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைப்பதற்காக சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடல் பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயற்படுத்தியுள்ளார். தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு எடையை குறைத்து கொண்ட அந்த விமானம் நள்ளிரவில் மிகவும் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளதுடன் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் இன்று சரணடைந்ததை அடுத்து அவரை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த வழக்கை 2026 ஜனவரி 20ஆம் தேதி வரை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். குறித்த தேரர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அவர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் அம்பிட்டிய தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது. இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றில் தொடர்ந்து ஆஜராகாத நிலையில் அவரை கைது செய்யுமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் பிடிவிராந்து பிறப்பித்தது. அத்தோடு அம்பிட்டிய தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து குறித்த தேரருக்கு மேல் நீதிமன்றம் பிடிவிராந்து வழங்கியதை அடுத்து தேரர் இன்று 3 சிரேஷ்ட சட்டத்தரணிகளுடன் முன்னகர்வு பத்திரமூடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் சரணடைந்தார். இதன்போது வழக்கை விசாரித்த நீதிபதி தேரரை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்ததுடன் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். அதேவேளை அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் இன்றைய தினம் பௌத்த தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 50 பேர் கொண்ட பெரும் படையுடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அனர்த்த நிலைமையிலிருந்து நாட்டை மீட்பதற்காக மேலும் 500 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான போதிய பண இருப்புகள் அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் මං විශ්වාස කරනවා ඉදිරිපත් කරන්න ඕන අඩුම වශයෙන් බිලියන් 500ක මේ තව වැඩිපුර එස්ටිමේට්තුවක්. ඊට පස්සේ රුපියල් බිලියන 1400ක් අපි වෙන් කරලා තියෙනවා එන අවුරුද්දේ ප්‍රාග්ධන වේදම් හැටියට පාරවල් හදන්න, පාලම් හදන්න, ස්පිරිතාල හදන්න. හරි. එතකොට මේ සුලි කුණාටුව නිසා වෙච්ච ඩැමේජ් එකට රීඇලොකේට් කරන්න මුදල් තියෙනවා. මම විශ්වාස කරන්නේ නැහැ ආයේ සල්ලි අවශ්‍යයි කියලා රීඇලොකේට් කරන්න පුළුවන්. හැබැයි රිකරන්ට් එක තියෙනවානේ. ඒ කියන්නේ එදිනදා වියදම්. ඒ කියන්නේ සමහරුන්ට රුපියල් 25000 දෙන්න ඕනේ ගෙවල් සුද්ධ කරන්න. ඊට පස්සේ කුස්සියේ මේ මොනවාද මේ ෆ්‍රිජ් එකක් ගන්න රුපියල් 50000ක් දෙන්න ඕනේ. මේ වගේ ඒවට කැපිටල් බජට් එකේ නෙවෙයි රිකරන්ට් බජට් එකෙන් තියෙන්නේ. ඒකට මම හිතන්නේ රුපියල් බිලියන 500ක් විතර වැඩිපුර වියදම් වෙනවා. ඒක දරා ගන්න පුළුවන්.
IMF එකේ කොන්දේසියක් තියෙනවා 13% අපිට වියදම් කරන්න පුළුවන් ප්‍රාථමික වියදම හැටියට. අනිත් එක තමයි රුපියල් ට්‍රිලියන් එකකට වඩා බැංකුවේ තියෙනවා ආණ්ඩුවේ. எதிர்வரும் ஆண்டிற்கான மூலதன செலவாக 1400 பில்லியன் ரூபாவை நாம் ஒதுக்கியுள்ளோம். வீதிகள் மற்றும் வைத்தியசாலைகள் அமைப்பது போன்றவற்றுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்திற்கு நிதியை மீள ஒதுக்குவதற்கு பணம் உள்ளது. எனவே புதிதாக பணம் தேவைப்படும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் வீடுகளை சுத்தம் செய்வது போன்ற அன்றாட செலவுகள் உள்ளன. அதற்கு சுமார் 500 பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக செலவாகும். அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஆரம்ப செலவாக 13% மட்டுமே செலவிட முடியும் என்று IMF நிபந்தனை உள்ளது. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை காரணமாக அதற்கு அதிகமாக செலவிட எமக்கு ஒருவித சுதந்திரம் உள்ளது. மற்றொன்று, அரசாங்கத்தின் வங்கிக் கணக்கில் 1 ட்ரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக பணம் உள்ளது. එතකොට රීබිල්ඩින් ශ්‍රී ලංකා කියන අරමුදල වහාම ආරම්භ කර යුතු පාර්ලිමේන්තුව හරහා. එතකන් මහා භාණ්ඩාගාරයේ නියෝජ්‍ය ලේකම්තුමාගේ account එකට තමයි මුදල් එන්නේ. හරි? ඒක අවුලක් නැහැ. හැබැයි මේක හරියට ට්‍රාන්ස්පරන්සි එකක් තියෙන විදිහට විනෝදභාවයක් තියෙන විදිහට කරන්න ඕන. හැබැයි ඉතින් මම දකිනවා සමහරු මේකට ගිහිල්ලා මිලියන් 20ක් දෙනවා, මිලියන් 100ක් දෙනවා. සමහරුන්ට නඩු, සමහරුන්ට චෝදනා. ඉතින් මේවා මේ අර මොකද වොෂින් මැෂින් එක වගේ සුද්ධ කර ගන්නත් සමහරු බලන පාටක් තියෙන එකට කමන්නේ. හැබැයි බහුතරයක් මේකේ දෙන්නේ සාමාන්‍ය මිනිස්සු. මම දැක්කා අර මේ වතුකම්කරුවෝ වගේකුත් දවසක පඩිය ඒගොල්ලන්ගේ දීලා තියෙනවා. ඒක හොඳයි. අපේ මිනිස්සු එහෙමයි. හැබැයි බලන්න පිටරටවල් වලින් එන්නේ කීයද? මිලියන් 1යි, මිලියන් 2යි, UN එකෙන් දැන් මිලියන් 3යි. එහෙම කොහොමද බිලියන් ගාණක් වань? එහෙම කරන්න බෑනේ. හරි? ඉතින් ඒ නිසා මේක අවස්ථාවක් තියෙනවා සම්පූර්ණම ආර්ථික ප්‍රතිසංස්කරණ කරන එක ගැන දැන් කතා කරන්න වෙලාවක් නැහැ. හැබැයි ඒ වියදම් කරන්න රාජ්‍ය විතරක් මේ සියලු දේ කරන්න ඕනේ නැහැ කියන එකයි මගේ මතය. රාජ්‍යයට කරන්න දේවල් තියෙනවා. වෙන් ඩයග්‍රෑම් එකක් ගාලා බලන්න රාජ්‍යයට කරන්න පුළුවන් මොනවද? රාජ්‍යයටයි පෞද්ගලික අංශයට කරන්න පුළුවන් මොනවද? ඒ නිසා වෙන් ඩයග්‍රෑම් එකේ අර ඕවර්ලැප් එකක් තියෙනවා. රාජ්‍යයටයි පෞද්ගලික අංශයටයි දෙකටම කරන්න පුළුවන් නම් පෞද්ගලික අංශයට කරන්න දෙන්න. மேலும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஒரு சட்ட ரீதியான நிதியமாக பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்ற வேண்டும். அந்த நிதியம் ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும். மாறாக ஹெல்பிங் அம்பாந்தோட்டை போன்ற நிதியங்களை உருவாக்க முடியாது. அவ்வாறு ஒன்றை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற வேண்டும். இன்று அவ்வாறு செய்யப்படவில்லை. பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த நிதியம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இது சரியான வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்பதே எனது கருத்து. அரசும் தனியார் துறையும் இணைந்து இதனை செய்ய முடியும். தனியார் துறைக்கு செய்ய இடமளிக்க வேண்டும். அவர்களால் முடியாதவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் நிலவிய அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் குறித்து உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றி துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி வீதி மற்றும் மின்சாரத்துறைகளுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 316 வீதிகளும் 40 பாலங்களும் சேதமடைந்துள்ளன. இதனால் ஏற்பட்ட நஷ்டம் 75 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இவற்றை முழுமையாக புனரமைக்க 190 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக உலக வங்கியிடம் 2 பில்லியன் ரூபாய் கடன் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 20 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் லெக்கோ நிறுவனத்திற்கு 252 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு 5.6 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 156 நீர்வளங்கள் திட்டங்கள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நிதியை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மானியங்கள் ஊடாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மின்சார சபை போன்ற நிறுவனங்கள் மேலதிக கடன்களை பெறுவதற்கு பதிலாக வெளிநாட்டு நிதியுதவிகளை நாட வேண்டும் என்றும் வீதிகளை புனரமைக்க முறையான நிதி ஒதுக்கீட்டு பொறிமுறையை
அமைச்சு உருவாக்க வேண்டும் என்றும் மேற்பார்வை குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையின் கீழ் 25,000 ரூபாய் கொடுப்பனவு 50% அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 25,000 ලබාදීම සඳහා රුපියල් බිලියන 16කට ආසන්න මුදලක් මේ වුණ නිදහස් කරලා තිබෙනවා. ඒ නිසා අවශ්‍ය මුදල් ප්‍රමාණය ලබා දීලා තියෙනවා. තව මුදල් ලබා දෙන්නට පුළුවන්. ඒතර මේ වන්දි ලබා දීමේදී ඒ රාජ්‍ය නිලධාරීන්ගේ අනුමැතිය සහිතව ප්‍රාදේශීය ලේකම්වරයාට මේ ඉල්ලුම් පත ඉදිරිපත් කරන්න උවමනාව තිබෙන්නේ. අපි මේ කටයුතු වේගවත් කරමින් යනවා. අපිට උවමනාව තිබෙන්නේ සතියක් වගේ ඇතුළතදී මේ සියලු මුදල් ලබා දීම මේ රුපියල් 25,000 ලබා දීම කටයුතු අවසන් කරන්න රුපියල් 50,000 ලබා දීමත් ආරම්භ කරලා තියෙන්නේ. பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையில் கம்பஹா மாவட்டத்தில் 73.4% அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.5% இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்னபுரி மாவட்டத்தில் 68.39% மாத்தளை மாவட்டத்தில் 65.28% குருநாகல் மாவட்டத்தில் 61.42% இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் இந்த கொடுப்பனவு வழங்கல் செயற்பாடுகள் 50%க்கும் குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே குறித்த கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக சுமார் 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனர்த்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்.